போன பதிவில் நாவின் வல்லமை, நாவை எப்படி ஆள வேண்டும், நாவை எப்படி கர்த்தருக்கு மகிமையாக நமக்கு ஒரு நல்ல சுபாவத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் எப்படி கொண்டு வரும், எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு தலைப்பில் கடந்த பதிவிலே நாம் பார்த்தோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள சித்தமாக இருக்கின்றோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, எதற்கு உவமையாக, எதற்கு நிகராக, எதற்கெல்லாம் அதை ஒப்பிட்டு நம்முடைய வேதத்திலே குறிப்பிடப்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாம் கேட்கும்போது நமக்கு பலமுள்ளதாகவும், நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாகவும், நம்மை சமாதானப்படுத்துகிறதாகவும், நம்மை தேற்றுகிறதாகவும் இருக்கிறதுனால வேத வசனத்திற்கு இன்றல்ல இன்னும் 1000 ஆண்டுகள் இருந்தாலும் நாம் படிக்கும் பொழுது நம்மை தேற்றுகிறதாக, நம்மோடு பேசுகிறதாக, நமக்கு அறிவுரை சொல்லுகிறதாக இருக்கிறது. ஆகையினால கர்த்தருடைய வார்த்தை எவற்றுக்கெல்லாம் நிகராக, எதற்கெல்லாம் சமமாக கர்த்தருடைய வார்த்தை உவமையாக ஒப்பிடப்படுகிறது என்று குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். கடைசி வரையும் பாருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் படிக்கும்பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதி என்கிற வார்த்தை எல்லாவற்றுக்கும் முதன்மை. அதுக்கு முன்னே எதுவுமே இல்லை, அது பேர் தான் ஆதி. அப்போது இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாக இருந்தது என்ன? வார்த்தை இருந்திருக்கிறது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே ஒன்றுமில்லை, அதற்கு முன்பதாக வார்த்தை இருந்திருக்கிறது. அந்த வார்த்தை தனிமையாக இல்லை, தேவனிடத்தில் இருந்திருக்கிறது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஸோ வார்த்தை வேத வசனத்தில் எதற்கு நிகராக சொல்லப்படுகிறது? சங்கீதம் 119 130வது வசனத்தை நாம் படிக்க அது என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். சங்கீதம் 119 130வது வசனத்தை நாம் படிக்கும்போது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்தது, பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆமென். உம்முடைய வசனம் என்னது? வெளிச்சம் தந்தது. கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லியிருக்கிறார். நானே வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் இருளை காண்பதில்லை என்பதெல்லாம் கூட கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்கின்றோம். இங்கே கர்த்தருடைய வார்த்தை எதற்கு நிகராக இருக்கிறது என்றால் வெளிச்சம். வெளிச்சம் என்றால் அங்கே இருள் இல்லை. வெளிச்சம் என்றால் அங்கே அறியாமை இல்லை. வெளிச்சம் என்றால் உண்மையை அறிந்திருக்கின்றோம். வெளிச்சம் என்றால் சத்தியத்தை உணர்ந்திருக்கின்றோம். வெளிச்சத்தை அறிந்தவன் இருளில் நடப்பதில்லை, இருளில் நடக்காதவன் கீழே விழுகிறதும் இல்லை. ஏனென்றால் வெளிச்சத்தில் நடக்கிறவனுக்கு மேடு பள்ளம், குறுக்கே சுவர் இருக்கிறதா, என்ன தடங்கள் இருக்கிறது என்பதை நன்கு ஆராய்ந்து அறிந்து தன் கண்கள் தெளிவாக இருக்கிறதுனால அவனுடைய நடையும் சீராக இருக்கிறது. சங்கீதம் 119 130வது வசனத்தை படிக்கும்பொழுது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்தது, பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். கர்த்தருடைய வார்த்தை எதற்கு நிகராக இருக்கிறது என்றால் வெளிச்சம் தருகிறதாக இருக்கிறது, பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். பாருங்க, அழகானது. அப்போது ஒரு வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் அறியாமை அவர்களிடத்தில் இல்லை.
வெளிச்சத்தில் உள்ளவர்கள் அவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்களாக வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் தவறி விழுவதில்லை. வெளிச்சத்தில் நடக்கிறவர்களுக்கு தடுமாற்றம் இருப்பதில்லை. ஏன் என்று சொன்னால் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களுக்கு பார்வை தெளிவாக இருக்கிறது. அவர்களுக்கு கல் எது, முள் எது, பள்ளம் எது, மேடு எது என்கிறதை நன்கு ஆராய்ந்து அறியக்கூடிய பார்வை விசாலமாக இருக்கிறதுனால அவர்கள் விழுகிறதில்லை. அதே போல் கர்த்தருடைய வசனத்தை அறிந்தவர்கள், கர்த்தருடைய வசனம் வெளிச்சம் என்று எழுதப்பட்டிருக்கிறதுனால அந்த வார்த்தை நம்மை தீய வழியில் நடவாதபடி நேர் வழியிலும் நல்ல ஒரு வழி காட்டுகிற ஒரு பாதையில் அழைத்து செல்லுகிறதுனால கர்த்தருடைய வார்த்தை இங்கே வெளிச்சம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிச்சத்தை அறிந்து கொண்டவன் பேதைகள் அல்ல. அப்படியானால் கர்த்தருடைய வசனத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் பேதைகள் என்று இல்லாதபடி நாம் புத்தியில் தெளிவுள்ளவர்களாக மாறுகின்றோம். ஆகையினால கர்த்தருடைய வசனத்தை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டியது இருக்கிறது. 1 பேதுரு 1:23 நாம் பார்க்கலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பாருங்க, அழிவுள்ள வித்தினாலே அல்ல. கர்த்தருடைய வார்த்தை நம்மை அழிக்கிறது அல்ல, நமக்கு ஜீவனை தருகிறது, நம்முடைய ஆத்மாவுக்கு புஷ்டியாக இருக்கிறது, நம்முடைய ஆத்மாவை காத்து நடக்கிறதாக இருக்கிறது. அவர் என் ஆத்மாவை தேற்றி, சங்கீதம் 23 பார்க்குறோம் இல்லைங்களா? அவர் என் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையிலே நடத்தி, அதுதான் அங்கே தான் சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறது, நீதியின் பாதைகளிலே நடத்துகிறது, ஜீவன் உள்ளதுமாக. எத்தனையோ பேர் ஜீவன் இருக்கிறதை போல இருப்பார்கள், ஜீவன் இல்லை. ஏன் இந்த ஜீவன் எனக்கு இருக்கிறது? ஏனென்றால் அவர்களுக்கு உண்மையை அறிந்து கொள்ளவில்லை. கர்த்தருடைய வசனம் அவர்களுக்குள்ளே இல்லை, கர்த்தருடைய வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யவில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கன்றன்றைக்கும் நிற்கிறதும் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளதுமாக இருக்கிறது. மட்டுமா, தேவ வசனம் அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆமாம், முதலில் பிறந்தோம், பாவத்தில் பிறந்திருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவரையே நாம் முழுமையாக நம்மை தேடி வந்தவர், நம்மை ஏற்றுக்கொண்டவர், அவராலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய சமாதானத்தினாலே நாமும் இன்று சமாதானமாக இருக்க முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ளே அழிவில்லாத வித்து நமக்குள்ளே கொடுக்கிறவராக இருக்கின்றார். மூன்றாவதாக, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படிக்கும்போது, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிரைஸ் தி லார்ட். அநேகர் நினைத்திருக்கிறோம், சாப்பிட்டா தான் நம்மளால் வாழ முடியும். சரிதான். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற இந்த பிழைப்பானது எது என்று சொன்னால், நம்முடைய ஆத்துமா அதாவது இந்த சரீரம் அழிந்துவிடும், ஆனால் ஆத்துமா அழியாது. கர்த்தர் சொன்ன இந்த பிழைப்பான் என்கிறது எதை என்றால், நம்முடைய சரீரம் அழிந்தாலும் நம்முடைய ஆத்மா பிழைக்கும். ஆகையினாலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் அந்த வார்த்தையின் மூலமாக கிரியை செய்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பிழைப்பார்கள் என்பதே இதனுடைய பொருள். ஏனென்றால் இந்த ஆத்மாவுக்கு தேவையான போஷாக் எங்கே கிடைக்கும் என்றால் கர்த்தருடைய வசனம் மட்டுமே. சில பேர் அநேக நினைக்கலாம், கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது
ஒரு சினிமாவுக்கு நல்ல ஒரு படத்துக்கு என்டர்டெயின்மெண்ட் போகலாம், தண்ணி அடிக்கலாம், ஸ்மோக் பண்ணலாம், ஊர் சுற்றலாம், ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி அநேக சிந்தனைகள் வருகிறது. அதே போல் அவர்கள் படம் பார்த்தாலும் சரி, மது அருந்தினாலும் சரி, ஊர் சுற்றி பார்த்தாலும் சரி, ஆனால் கடைசியில் எங்கே வந்து சேரணும்னா வீட்டுக்கு தான் வரணும். வாழ்க்கை முழுவதுமாக ஊரை சுற்றி கொண்டே இருக்க முடியாது. திரும்பி நாம் வீட்டுக்கு வரும்பொழுது என்ன ஆகும்? திரும்ப இருக்கிற பிரச்சனையில் தான் நம்ம திரும்பவும் இருக்கணும். அப்போது என்ன நடக்கணும்னு சொன்னால், நமக்குள்ளே தம்முடைய ஆத்மாவை காப்பாற்றி கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வசனம் இருந்தால் தான் முடியும். அநேகர் அதான் இதுக்கு முன்னே தான் சொன்னேன் நான், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு 1000 கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், சோதனைகள் எதுவாக இருக்கட்டும், நமக்குள்ளே வந்த ஒரு பலன் இருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்து இயேசு சொன்னது போல், நான் உங்களை விட்டு புறப்பட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று மத்தேயு கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனங்களிலே சொன்னது போல, கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கும் ஏற்றுக்கொள்ளாத நண்பர்களுக்கும் சரி, நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு எல்லாமே இருக்கும். அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு சோதனைகளும் ஏதோ ஒரு மன கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ பேருக்கு எத்தனையோ வசதிகள் இல்லாமலும் இருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்குள்ளே எல்லாம் இருக்கிறதை போல் ஒரு முகத்தில் ஒரு மலர்ச்சியும் ஒரு சந்தோஷமும் இருக்கிறது. காரணம் என்று சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்து அவர்களை பலப்படுத்துகிறது, அவர்களை ஆறுதல் படுத்துகிறது. இதுதான் கர்த்தருடைய வசனம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு செய்கிற உண்மையான கிரியைகள். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த வசனம் என்னன்னு பார்க்கும்போது எரேமியா 23:29 வசனத்தை நாம் படிக்கலாம். என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்து வந்த பிறகு அவர் கிருபையின் நமக்கெல்லாம் கிருபை கொடுத்திருக்கிறார். நம்மேல் அவர் கோபத்தை காட்டவில்லை, நம் மீது அன்பு காட்டுகிறார். ஆனால் கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டிலே தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் என் வார்த்தை அக்கினியைப் போலவும், முதல் வசனத்தில் பார்த்தோம் தேவன் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார் என்று பார்த்தோம். ஒரு ஒளி சுடர், ஒரு சிறிய ஒளி, அவர் அன்பின் ஒளி, நமக்கு வழிகாட்டுகிற ஒளியாக இருக்கின்றார். அந்த ஒளியை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அசட்டை செய்து வெளிச்சத்தின் பக்கம் போகாமல் இருளிலே இருந்து இருளில் நடக்கிற கிரியைகளெல்லாம் நாம் செய்து வெளிச்சத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்களைப் போல இருப்பது எப்படி? நல்லது நமக்கு தெரியும், நல்லது செய்ய மாட்டோம். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியும், உதவி செய்ய மாட்டோம். பிறருக்கு மனம் இறங்க வேண்டும் என்பது தெரியும், ஆனால் மனம் இறங்க மாட்டோம். பிறரை சோதிக்கக்கூடாது என்று நமக்கு தெரியும், ஆனால் வேண்டுமென்றே இவர்களை சோதித்தே பார்க்க வேண்டும் என்று இது போல காரியம்தான். வெளிச்சம் நமக்கு தெரியும், ஆனாலும் வெளிச்சத்தின் சாயலை போல நமக்குள்ள கிரியைகள் இல்லாமல் இருளுக்கு ஒப்பான கிரியைகள் செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமம் அங்கே தூஷிக்கப்படுகிறது. அவரை அப்பா என்று ஏற்றுக்கொண்டோம், என் தேவனே என்று நாம் ஒப்புக்கொண்டோம். ஆனாலும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எந்த கிரியையும் நாம் செய்யாமல் நமக்கே நம்முடைய யோசனை எதெல்லாம் சொல்லுதோ அதன்படி செய்கிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டானால் அவர் எப்படி இருக்கிறார் என்றால், அக்கினியைப் போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போல. ஒரு சிறிய கல்லை உடைக்க சம்மட்டி யூஸ் பண்ணுவோம், அது எப்படி உடைச்சா எப்படி சுக்குநூறு ஆவது என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு கண்மலையையே, ஒரு மலையையே அவர் உடைப்பாரானால் அது எப்படி நொறுங்கும் என்று நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆகையினால தேவனை நாம் பரீட்சை பார்க்காதபடி, எப்படிங்க அது தேவனை பரீட்சை பார்க்காதபடி, அவரை ஏற்றுக்கொள்ளாமல் தவறு செய்திருந்தால் கூட அது ஒரு வகையில் போகிறது. ஆனால் கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகர் என்றும் தேவனை பிதா என்றும் அவரையும் என் தேவன் என்று நாம் ஒப்புக்கொண்டும்
ஏற்றுக்கொண்டும் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டும் சபைக்கு போய்கொண்டும் ஆராதனை செய்து கொண்டும் நல்ல வசனங்களை கேட்டுக்கொண்டும் கிரியைகளினாலே ஒரு துளியும் நம்மிடத்திலே ஒரு மாற்றம் இல்லாமல் இருளிலே நடக்கிற அதே சாயல், அதே கோபம், அதே பழிவாங்குதல், அதே சாபம் கொடுக்கிறது, அதே பழி வாங்குகிறது, அதே பொய் சொல்லுகிறது, இப்படி ஏராளமான தவறுகள் இருளின் சாயலாக செய்யும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால் தேவனுக்கு கோபம் வரும். அப்போ கோபம் வந்துச்சுன்னா அவருடைய கோபம் எப்படி இருக்குன்னு சொன்னால் பெரிய எரிமலையைப் போலவும் ஒரு அக்கினி சுவாலையைப் போலவும், அவர் சம்மட்டி அப்படியே அவர் கண்மலையை உடைத்தால் எப்படி சுக்குநூறாகுமோ அவ்வளவு கோபம் கொண்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அன்பானவர் தான், நம்மை நேசித்தவர் தான், அவருடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் அவருக்கு கீழ்ப்படியாததினாலே தான் மனிதனுக்கு என்ன வந்துச்சு? மரணம் வந்தது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால தேவனை பரீட்சை பாராதபடி எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் வெளிச்சமாகவும் இருக்கிறார், நல்ல பாதையை கொடுக்கிறார், ஆத்மாவுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார், ஆத்மாவை பாதுகாக்கிறார். அதே போல அவர் அக்கினி சுவாலையாகவும் இருக்கிறார் என்பதை நாம் மறவாமல் இருக்க வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் இப்படியா சொல்லுது: நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அழகான வார்த்தை. நீங்கள் வளரும்படி. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னங்க? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறது, அவருக்காக பாரங்களை நம் மீது ஏற்றுக்கொள்கிறது, அவமானப்படுகிறது. இது சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவமானம் பண்ணணுமா? இதனையா இப்போ பேசுகிற நீ? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நாம் வளர்ந்து பெருகி எல்லாம் ஆசீர்வாதம் வர வேண்டுமே, நீ என்னையா பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேள்வியை கேட்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் வளரும்படி. வளரணும்னா எப்படிங்க? குழந்தை படுத்துகிட்டே இருக்குது, நடக்க கற்றுக்கொள்கிறது, கீழே விழுந்து அடிபடுகிறது, விழுகிறது, எழுகிறது, திரும்ப நடக்கிறது. அதுபோல தான் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் வளர வேண்டுமானால் எழுந்து நிற்கிறோம். சரீர பலவீனத்தினால் விழலாம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நடக்கிறோம். குழந்தைகளாய் இருந்த நாம் எழுந்து நடக்கிறோம். நடக்க முடியாமல் விழலாம். சரீர பலவீனம், சோதனை, கஷ்டங்கள், அநேக வித பரீட்சைகள் வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த பரீட்சைகளை தாங்க முடியாமல் பலவீனத்தினால் விழலாம். விழுந்த நாம் விழுந்தபடி இல்லாமல் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு எழுந்திருக்க வேண்டுமானால் ஞானப்பாலாகிய கர்த்தருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தைகள் மீது கவனமாக இருக்க வேண்டும். ஒரு குழந்தை தன் தாயுடைய பாலுக்காக ஏங்கி பசியிலே அழுகிறதைப் போல நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்திற்காக ஏங்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் அது ஞானப்பாலாக இருக்கிறது. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு கொடுக்கிற அந்த பாலானது குழந்தை வளருவதற்கும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ஒரு பலமுள்ள ஒரு ஆகாரமாக இருக்கிறதை போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் வசனமாகிய ஞானப்பாலை எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் நாம் பாடுகளின் மத்தியிலே எப்படி நிலைத்து நிற்க முடியும், அசையாமல் சாயாமல் வாழ முடியும் என்பதை கர்த்தருடைய வசனம் அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 119, 105 என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. முதல்ல பார்த்தோம். இதே 119 130வது வசனம் வெளிச்சம் என்று பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறதுனா உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமுமாகவும் இருக்கிறது. இரண்டுமே வெளிச்சம். அறியாமை, தெரியல, எனக்கு புரியல, கண் ஒரு மாதிரி இருளாக இருந்துச்சுங்க, தெரியாமல் விழுந்துட்டாங்க சொல்கிறோம் இல்லைங்களா? கண் இருக்கிறது, ஆனால் கர்த்தரை அறியவில்லை.
உலகம் இருக்கிறது, உலகத்தில் உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாமே அதனுடைய வேலையை செய்கிறது. ஆனால் இதை உண்டாக்கினவர் யார் என்று நான் அறிந்து கொள்ள முடியவில்லை. இதுதாங்க மன இருள், மனக்கண் என்கிற இருள். இதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஞானம் எப்பொழுது வரும் என்றால், தேவனை, கிறிஸ்து இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது. ஒருவரும் பார்க்கவில்லை, இதோ நான் அவரை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவை நான் பார்க்கவில்லை, ஆனாலும் அவரை குறித்து நான் பேசுகிறேன் என்றால் தேவன் எனக்குள் பேசியது. என்னங்க அப்படி நடந்துச்சு, என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்களா? கர்த்தருடைய வசனம் நமக்கு ஒரு தாய் தந்தை பேசாத அன்பு வார்த்தைகளை, அறிவுரைகளை சொல்லுதுங்க. ஒரு நீதியின் பாதையில் நடந்து போகும்படியான கிருபை. யார் சொல்லியிருக்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். எந்த மனிதன் சொல்லியிருக்கிறார்? எந்த தெய்வம் சொல்லியிருக்கிறது? எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்காக பலியானேன். நீங்கள் எந்த ஒரு பலியையும், எந்த ஒரு வேண்டுதலும், எந்த ஒரு பரிகாரங்களையும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் உங்கள் அனைவருடைய சாபங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் நான் மரித்தேன், உயிரோடு எழுந்திருக்கிறேன். உங்களையும் என்னோடு கூட சேர்த்து கொண்டு தம்முடைய பிதாவின் ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு சேர்ந்து நானும் போஜனம் செய்வேன் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கிறது, வல்லமை, மிராக்கல், அதிசயம், அற்புதம், நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத ஒரு உன்னதமான, நம்ப முடியாத ஒரு அற்புதத்தை தான் நீங்கள் என்ன சொல்கிறோம், வல்லமை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இருபுறமும் அது வல்லமை உள்ளது தாங்க. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. எஸ், அப்கோர்ஸ். மட்டுமல்ல, இருபுறமும் கருக்குள்ளது. இந்த வசனத்தை கொண்டு நான் ஒருவருக்கு போதிக்கின்றேன் என்றால், நான் அதற்கு பாத்திரவானாய் இல்லாமல் இருந்தால் அது என்னையும் குத்தும். கேட்டு நடக்காத, கீழ்ப்படியாத அந்த மற்றவரையும் குத்தும். ஆகையினால இதனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டு கிருபையாய் நடக்கிற உத்தமமார்கள் தப்பித்தார்கள். இது என்ன பண்ணுதுன்னு சொன்னால், ஆத்துமாவையும் ஆவியையும், நம்முடைய ஆத்மா இருக்குது இல்லையா, பொய் சாட்சி சொல்கிறோம், மனசாட்சியே கிடையாது. 1000 ரூபா வாங்கியிருப்போம், நான் வாங்கவே இல்லைங்க, சத்தியமாங்க. எது மேலே சத்தியம்னா எல்லாத்தையும் மேலே சத்தியம் சொல்லுவோம் இல்லையா? இது மாதிரி இருக்கிறாங்க இல்லையா? அப்படி இந்த வார்த்தைகளை நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், ஏமாற்றம் செய்தது, துரோகம் செய்தது, பொல்லாத செய்து, அநியாயம் செய்தது எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வரும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அப்படியேப்பட்டது, நம்மை வெளியில் கொண்டு வரும். நாம் எதெல்லாம் யாருக்குமே தெரியாமல் மறைச்சி வைத்திருக்கிறோமோ, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் செய்த எல்லாவித பாவங்களும் நம்மளுக்கு கண் முன்னாடி வந்து அப்படியே ஒவ்வொன்றா வரும். அப்போ வரும்போது என்ன செய்யணும்னு சொன்னால், ஆண்டவரே, நான் செய்த பாவம் சுவாமி, நான் என்னுடைய பாவத்திற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று அவரிடத்தில் கேட்கும்பொழுது, நீங்கள் எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் நம்முடைய கிறிஸ்து இயேசு என்னுடைய உங்களுடைய தெரிந்தும் தெரியாமல் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவர் அவர் ஒரு முறை நம்மளை மன்னிச்சிட்டாருன்னு சொன்னால் நாம் பரிசுத்தர் ஆகிறோம். ஏனென்றால் அந்த பாவத்தின் அந்த வலி இருக்குது இல்லையா, அந்த பாவம் செய்து ஐயோ இந்த பாவம் செய்தேனே
அந்த மனசாட்சி குத்துது இல்லையா? தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சு தன்னை சுடும். வேறு யாரும் நம்ம குத்த கொலை செய்ய தேவையில்லை. நாம் செய்த தவறு, நாம் செய்த பாவம் நம்மை தூங்க விடாமல், நிம்மதியாக இருக்க விடாமல், குத்தி கொண்டே வாழ விடுறதில்லை. அதுதான் மனசாட்சி, அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மாவை ஆவியையும் கணுக்களையும் ஊனையும், கணுக்கள் நம்முடைய முட்டிகள், நம்முடைய ஊன், நம்முடைய மாமிசத்தை அப்படியே அறுக்கிறதாக இருக்கிறது. அப்படின்னா நாம் பாவம் செய்தோம், அதனுடைய வலியானது நம்மை தூங்க விடாமல், நிம்மதியாக இருக்க விடாமல் நம்ம அப்படியே கொன்று குவிக்கிறது. அப்போ கர்த்தருடைய வசனம் அந்த உண்மையை, அந்த சத்தியத்தை அறியும்போது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் வருதுங்க. வேதனை, வலி, தாகம். அப்போது ஆண்டவரை நோக்கி நாம் கேட்கும்பொழுது அந்த வலியிலிருந்து, அந்த ஒரு ரணத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியவர். அதனால தான் கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் கத்தியை போல் இருக்கிறது, நம்மை பிரித்து கூறாக பிரிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இது உண்மையான அர்த்தம். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும், நம்ம இங்கே தான் உட்காரோம், எங்கெங்கேயோ யோசிக்கிறோம். ஒரு ஃப்ளைட்டு கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆனால் நம்முடைய யோசனை உலகத்தையே சுற்றிட்டு வரும். எவ்வளோ சீக்கிரம் சுற்றிட்டு வருது நமக்கே தெரியாது. ஏனென்றால் மனிதனுடைய யோசனை அவ்வளவு வேகம் சுற்றுகிறது. அதனால் கர்த்தருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தை நம்ம என்ன பண்ணதா பிரித்து வகை அப்படியே கூறு போட்டு நம்ம பிரிக்கிறது. அப்போ கர்த்தருடைய வசனத்திற்கு நமக்கு எவ்வளவு ஒரு வல்லமை, எத்தனை ஒரு மேன்மை, மகிமை இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுது பார்ப்போம். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கின்றான். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு கண்ணாடி நாம் நிற்கிறதை உணர்த்தி காட்டுகிறது. கர்த்தருடைய வசனம் நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நமக்கு கண்ணாடி போல காட்டுகிறது என்று இங்கே சொல்லப்படுகிறது. புரியும் என்று நினைக்கின்றேன். அதாவது நான் இப்போது கண்ணாடி முன்னே நிற்கும் பொழுது நான் தலை வாரினேனா, முகத்திற்கு பவுடர் போட்டனா, இல்லை நல்ல ஒரு அலங்காரம் செய்து நான் ஆடைகளை அணிந்திருக்கிறேனா என்பதை பார்க்க கண்ணாடி உதவுகிறது. ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன நமக்கு காட்டுகிறது என்றால், அவரின் சித்தத்தின்படி, வசனத்தின்படி கேட்டு நடக்கிறேனா இல்லையா என்பதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது. அடுத்தபடியாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனம் பட்டயம், கத்தி, போர்வாள், ஒரு கூர்மையான ஆயுதம், கூர்மையான ஒரு கத்தியை போன்றது. பட்டயம் என்றால் ஒரு கத்தி, ஒரு போர்வாள் என்று சொல்லலாம். கரெக்டாக சொல்லணும்னா ஒரு போர்வாளை போன்றது. ஆகையினால கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் யாரும் அசட்டையாக, யாருங்க வேதத்தை எழுதினது யார்? மனுஷன் எழுதியிருப்பான், நான் கடவுளே வந்து எழுதிட்டாரா சொல்கிற ஜனங்கள் இல்லையா? இருக்கிறார்கள். கர்த்தருடைய வசனம் எந்த மனுஷனாலும் எழுதப்படவில்லை. பரிசுத்த ஆவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் தேவன் முன்னறிந்து அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக எழுதப்பட்ட வார்த்தைகள். கர்த்தருடைய வசனத்தை நாம் குறைவாக மதிப்பிடாமல், குறைவாக பேசாமல், கர்த்தருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். அப்படி கர்த்தருடைய வசனத்தை நாம் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த வசனமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் ஒரு போர்வாளை போல இருக்கிறது. ஆகையினால கர்த்தருடைய வசனம் வெளிச்சமாக நம்முடைய ஆத்மாவுக்கு தீபமாகவும்
நம்ம இத்தனை வசனங்களை நாம் பார்த்தோம். ஆகையினாலே அன்பிற்குரியவர்களே, கர்த்தருடைய வசனத்தை கவனிப்போம், கேட்போம், அதை ஏற்றுக்கொள்வோம். அந்த வசனங்கள் உள்ளே கிரியை செய்யட்டும். கிரியை செய்கிறதுனால அநேக ஜனங்கள் பயன்படட்டும். அநேக ஜனங்கள் பயன்படுகிறதுனால தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கிரியைகள் இங்கே நடக்கட்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மீண்டும் இன்னொரு தலைப்போடு உங்களோட நான் பேச இருக்கின்றேன். இதுவரை கர்த்தருடைய வசனத்தை கேட்டோம், கவனித்தோம். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, எப்படி நமக்கு துணையாக நிற்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுவது மட்டுமல்ல, நம்மை பொல்லாத நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டுமானால் நம் ஆத்துமாவை காப்பாற்றுகிற பரிசுத்த தேவனுக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் நாம் நமக்குள்ளே இடம் கொடுத்து அவர்கள் நமக்குள் கிரியை செய்யும்படியான ஒரு வரவேற்பை நாம் அவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் நம்மிடத்திலே வாஞ்சையாய் நம்மிடத்தில் வந்து அவருக்குரிய கிரியைகளை செய்து பூமியிலே அவருடைய நாமத்தை மகிமைப்பட சித்தமாக இருக்கின்றார். இந்த சேனலை முதல் முறை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரயோஜனம் உள்ளதாக இருந்தால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்க. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளைக்கு கிடைக்காமல் போகிறது. அநேகர் வாழ்க்கையை எதற்காக பிறந்தோம், எதற்காக வளர்ந்தோம், எதற்காக இருக்கிறோம் என்ற ஒரு தெளிவும் இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் ஒரு மனிதனை பொல்லாத இருளாகிய நரகத்திலிருந்து காப்பாற்ற வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை அது நம்ம ஆத்மாவை தேற்றி அவருடைய நீதியின் பாதையிலே நடத்தி எப்பொழுதும் ஒரு நாளும் அழியாத ஒரு நிலையாகிய நிலையிலே நம்முடைய ஆத்மாவை என்றென்றும் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஆகையினால சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஜெபிங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தோடு இருக்கட்டும். கர்த்தர் நம்மோடு இருந்தால்தான் பொல்லாத சாத்தானாகிய அவன் கிரியைகளுக்கு எதிராக நாம் செயல்பட முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மீண்டும் இன்னொரு பதிவிலே உங்களை நான் பார்க்க இருக்கின்றேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.